ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகின்ற அந்த தலைப்பு என்னவென்றால், பாஜகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி குமாங்குத்து குத்தட்டம். இதைத்தான் இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கட்சியை இந்த 5 பேர்கள், அண்ணன் தம்பி போல இவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த 5 பேர் தான் மாங்கு என்று கும்மாங்குத்து குத்தி இந்த கட்சியை கடந்த 5 வருடமாக வளர்ப்பதற்காக பாடுபட்டு பல இடங்களில் செருப்பட்டி வாங்கியும் மிதி வாங்கியும் காட்டி வேலை செய்தார்கள். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அந்த கட்சி வளரவில்லை. இவர்கள் 5 பேர் உழைத்ததாக ஒரு பிம்பத்தையும் காட்டி கொண்டனர். ஆனால் அவர்களுடைய வயிற்றைத்தான் அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் முதலாவதாக நாம் பார்க்க போகின்றது இவர் பி செல்வம் என்று சொல்லக்கூடிய இந்த செல்லாக்குட்டி அவர்கள். சீட்டுக்காக பல முறை கமல் நிலையத்தில் ஏறி இறங்கி அண்ணாமலையின் காலில் படித்து கிடந்து, நமக்கு இந்த முறை சீட்டு கிடைத்து விடும், எழும்பூர் அல்லது டி நகரில் போட்டியிடலாம் என்று பல கணக்குகளை, அல்லது 1000 விளக்கில் அப்படி பல கணக்குகளை போட்டு எடுத்து கொண்டிருந்தார். கேவலம் அவர் தம்பி கூட இன்று சீட் வாங்கிவிட்டார். ஆனால் அவருக்கு சீட்டு கிடைக்கவில்லை. அதனால் தன்னுடைய தம்பியே அவரை பார்த்து அப்படி என்று திட்டக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மோடிக்காக தூக்கிய காவடிகள், அண்ணாமலைக்காக தூக்கிய சாவடிகள் எல்லாத்தையும் வீணாக்கி விட்டார் பி செல்வம் அவர்கள். அதை இந்த இடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறவர் இந்த தம்பி. இப்படியே வைத்திருப்பார், அது அவருடைய மேனரிசம். அவர் என்ன திருமணம் இறுதியாக கொஞ்ச நாள் முன்னாடி நடந்திருந்தது, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஏறாத டிபேட் ஷோக்கள் இல்லை, வாங்காத அடிகள் இல்லை. குமாங்குத்தினாலும் குத்துனால நம்ம தமிழ் கேள்வி செந்தில்வேல் அண்ணன் பல இடங்களில் அடி வாங்கி மிதி வாங்கி டிபேட் ஷோக்களில் தன்னுடைய முகங்களை பதித்தவர். வேளச்சேரி தொகுதியில் தாவேக்காவுக்கு இணையாக ரீல்ஸுகளை இறக்கி ரீல்ஸுகளால் மூழ்கி அந்த இடத்திலே களப்பணி செய்வது போல காட்டிக்கொண்டு வேளச்சேரியில் நான் தான் இறங்குவேன் என்று உறுதியாக இருந்தார். கடைசியில் அவரை பாஜக தலைமை ஓடுறா என்று அடித்து விரட்டி விட்டது. பாவம், அவர் இப்போது தனித்து நிற்கக்கூடிய நபராக இருக்கிறார். நடுவில் இருக்கக்கூடிய பீஸை பற்றி இறுதியாக சொல்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இந்த பீஸ் இந்த பீஸைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த பீஸ் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பெரிய தீ மாதிரி பேசிக்கொண்டே இருக்கும். பல மேடைகளில் பெரிய கிளிப் மாதிரி பேசிக்கொண்டே இருக்கும். கடைசியில் அவரை லெப்ட் லெக்கில் எட்டி மிதித்து சீட்டு இல்லை ஓடுறா என்று அடித்து விரட்டி விட்டுருச்சு அந்த நம்ம பாஜக தலைமை. இவரும் இப்போது அடி வாங்கி கொண்டு மிதி வாங்கி கொண்டு சீட்டு இல்லாமல் சோகத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த அவல நிலையை பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இந்த பீஸ், எப்பொழுதும் இவருக்கும் இந்த பீஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றால், இந்த பீஸ் பல சேனல்களில் இந்த இவரு வேளச்சேரி அண்ணன் பல டிபேட் ஷோக்களில் போய் விடுவார். ஆனால் இவருக்கு கிடைத்தது ஒரே ஒரு பீஸ் தான், ஒரே ஒரு சேனல் தான். அந்த சேனல் வேற எந்த சேனலும் இல்லை. நேயர்களுக்கு வணக்கம், அன்போடு உங்களை வரவேற்கிறேன், இன்றோடு நம்மோடு இருக்கிறார் என்று பேசக்கூடிய அந்த சேனலில் மட்டும் இவர் வலம் வருவார். ஆதனில் ஆத்து என்று ஆத்தி அவர்கள் ஆத்து என்று ஆத்தி சீட்டு கொடுக்காமல் எட்டி மிதித்து வெளியே விரட்டி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 27 சீட்டுகளை பாஜக பெற்றிருந்தும் நல்ல அறியப்பட்ட முகமாக இருக்கக்கூடிய இந்த 5 பேரை காவு கொடுத்திருக்கின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த நடு பீஸு தான். இல்ல சரி, நடு பீஸ் தான். இந்த நடு பீஸ் என்ன செய்தது என்றால், தனக்கு கூட இருப்பவர்கள் எவனாவது எம்எல்ஏ ஆகிவிட்டால் நமக்கு நடுக்கு நாடி விடுமே என்பதற்காக தன்னுடைய அரசியல் புத்தியை இந்த இடத்திலே காட்டி, என்னுடன் இருப்பவர்கள் என்னுடன் மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்று யாருக்கும் சீட்டு கொடுக்காமல் பார்த்து கொண்டார். இவர் ஏற்கனவே ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறார்.
தாம்பரத்தில் 4 கோடி மாற்றியதல்லவன் நாயனார் பணம், அதை போட்டுவிட்டவர் இவர்தான் என்று உளவுத்துறை தகவலும் கொடுத்திருக்கிறது. கட்சியில் தன்னை மீறி வேறு யாரும் ஜெயித்துவிடக் கூடாது, ஜெயித்தால் நம்மளை மதிக்க மாட்டார்கள் என்பதால் பழைய போலீஸ் மூளையை பயன்படுத்தி பழி வாங்கி இருக்கிறார் மலை. தற்போது இவர் ஏன் நிற்கவில்லை என்றால், சமீபத்தில் கோயம்புத்தூரில் 85 ஏக்கர் நிலத்தை அபகரித்து 5 கோடிக்கு மட்டுமே சுருட்டி அதை வாங்கிய நபர் அதை அவரே தன் வாயால் ஒப்புக்கொண்டார். தன்னுடைய மனைவி, தன்னுடைய நண்பர், மச்சான் மூலியமாக வாங்கியதாக அவுத்து விட்டார். அதை சரிபார்க்க வேண்டும் என்றால் அரவங்குறிச்சி பழைய அபிடவிட் பார்க்கும்போது சொத்து மதிப்பே இல்லாத பிச்சைக்காரமாக இருந்தவர் இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாகி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அண்ணாமலை செய்த சேட்டைகளில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மைசூரிலே 2500-300 கோடி மதிப்பிலான அப்பார்ட்மெண்ட்டுகளையும் நம்ம மலை கட்டி வருகிறார். இப்ப இதையெல்லாம் அபிடவிட்டில் காட்டினால், நீதானேடா கவு அந்த ஃபைல்ஸை கொண்டு போய் சேர்த்தாய் என்று கும்மாங்குத்து என்று குத்தி விடுவார்களே என்பதற்காக மலை தற்போது அடக்கி வாசி, எனக்கு சீட்டு வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறார். ஆனால் மலை எலெக்ஷனில் இல்லாமலே அதிகாரம் எனக்கு வேண்டும், துணை ஜனாதிபதி, ஆளுநர் போன்ற பதவியை எனக்கு கொடுக்குமாறு, அல்லது எம்பி அன்புமணி மாதிரி எனக்கு கொடுங்கள் என்று பேரம் பேசி கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாவம், இவருடைய அரசியல் லாபத்திற்காக கூட இருப்பவர்களையே காவு வாங்கிய மலை இவர்தான் என்பதை இப்போது தெரிகிறது. அது மட்டுமல்ல, சமீபத்தில் ஒரு ஆடியோ பாஜகவில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. சொந்த கட்சி பெண்ணை காரில் வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கரு இனிஷியல் கரு, அந்த கருவை கருவறுத்தவர் இவர்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. கேடி ராகவனின் கேட்டித்தனத்தை வெளியிட்டவரும் இவர்தான் என்பது ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி பல பேரை கட்சிக்குள் காவு வாங்கக்கூடிய வேலைகளை இவர் செய்வார். அதனால் இந்த முறை எல்முருகன், வாண்டியக்கா, அப்புறம் நாயனார் எல்லாம் ஒன்று சேர்த்து எக்ஸ்பெண்டபிள்ஸ் போஸ்ட் கொடுத்து அண்ணாமலையை தூக்கிவிட்டனர். 3 பேரும் சேர்ந்துதான் இவரை தூக்கி இருக்கிறார்கள். நான் இல்லை என்றால் வேறு யாரும் இங்கு இருக்கக்கூடாது என்று பலரை காவு வாங்கியிருக்கிறார் மலை. ஒத்தத்தல்ல மலை, அடடே மலை. இந்த மலைதான். கட்சிக்குள் பல கோஷ்டி பூசல்கள் இருப்பதால் இவர்கள் யாரும் தற்போது தேர்தல் பணியில் ஈடுபடவில்லை. பாஜகவும் இப்போது தமிழ்நாட்டில் 10 பாஜகவாக இருப்பதற்கும் மலைதான் முக்கிய காரணம். அதற்கு நம்மிடம் ஒரு அழகான உதாரணம் இருக்கிறது. பிரதமர் மோடி பாண்டிச்சேரி வந்த பொழுது எல்லாரும் போய் அவர்களை வரவேற்றனர். ஆனால் மலை மட்டும் மிஸ்ஸிங். என்னடா என்று கேட்கும்போது இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கிழித்து கொண்டிருந்தாராம். நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. நீங்கள் பொறுப்பில் இல்லை, சாதாரண உறுப்பினர், உங்களுக்கு என்ன வேலை என்று எல்லாரும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் வர முடியாது என்று மலை தட்டி திருப்பி இருக்கிறார். அதே போல சென்னை வந்த பொழுதும் பிரதமர் மோடியை அவர்கள் அவமதிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு முக்கியமான ட்விஸ்ட், அண்ணாமலைக்கு இந்த 5 பேர் மட்டும் கூட்டாளிகள் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் பல பேர் கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சீட்டு கொடுக்கவில்லை என்பதால் அவர்கள் தற்போது இந்த கட்சியிலிருந்து தாவேகாவிற்கு ஜம்ப் அடித்து விட்டனர். அங்கு போய் சீட்டும் வாங்கி கொண்டு ஆட்டிக்கொண்டு தற்போது தேர்தல் வேலையும் ஆரம்பித்து விட்டனர். ஆக இந்த கட்சிக்கு எதிரி வெளியில் இல்லை, உள்ளுதான் இருக்கிறார் என்பது இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த சங்கிகளை பற்றி தெரிய வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.